அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி ஆர்டி ரெசிபி. இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டான சூப்பரான மீன் குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் 3 வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். 3 வெங்காயத்துக்கு 2 தக்காளி, ஒரு 10 பல்லு பூண்டு. இது 3ஐயும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரெக்வெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், என் சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் தடவை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி மீன் குழம்பு செய்கிறதுக்காக நான் ஒரு மண் சட்டி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா காஞ்சிடுச்சு சட்டி. இதில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் காயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் காஞ்ச உடனேயே ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் சோம்பு இது சேர்த்துட்டு இது நல்லா பொரியிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பொரிஞ்ச உடனே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளியும் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். பாருங்க, நல்லா வதங்கணும். இது பச்சையாக அரைச்சிருக்கோம், அதனால பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க, இல்லைன்னா தெரிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடுங்க. அது நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா 3 நிமிஷமாக நல்லா வதங்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம மசாலா சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் தனியா சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தனியா தூள் இது வீட்டிலே அரைச்சது. இப்போ ஒரு 2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் ஃப்ரெண்ட்ஸ் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்புறமா நான் 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு காரம்லாம் உங்களுக்கு டேஸ்ட்டு பார்த்து சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போதைக்கு தோராயமாக சேர்த்துடலாம். அப்புறமா டேஸ்ட்டு பார்த்து உப்பு காரம் எல்லாம் சேர்த்துக்கலாம். நல்லா கலக்கி விட்டுடுங்க. நல்லா கலக்கி விட்டு மறுபடியும் மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் இதுன்னு பச்சை வாசனை போகிற வரைக்கும் மசாலா நல்லா வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வதங்கிடுச்சு. இது 3 நிமிஷம். இப்போ நான் புளி கரைசல் எடுத்து வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துடலாம். ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி கரைசல் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ கலந்து விட்டுட்டு ஃப்ளேமை கொஞ்சம் ஹை ஆக்கிக்கோங்க. இது கொதி வரும்போது மறுபடியும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு 10 நிமிஷம் இது கொதிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவு தண்ணி பார்த்து நீங்கள் சேர்த்துக்கலாம், எவ்வளோ திக்னஸ் வேணும்னு. புளி கரைசல் தக்காளி கொஞ்சம் புளிப்பாக இருக்குன்னு நான் ஒரு எலுமிச்சை சைஸ் எடுத்துருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்த்தும் புளி உங்களுக்கு ஏற்ற மாதிரி எடுத்து கரைச்சிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம் குழம்பு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 10 நிமிஷம் கொதிச்சு நல்லா நான் போட்ட எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மீன் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் கூட செக் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு மத்தி மீன் எடுத்துருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மத்தி மீன் நல்லா கழுவி மசாலா சேர்த்து வச்சுருக்கிறேன். நீங்கள் எந்த மீன் எடுத்தாலும் இதே ப்ராசஸில் செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும். மீன் போட்டுட்டு கரெக்டாக 5 நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கிளறி கூட பார்க்க வேண்டாம், 5 நிமிஷத்தில் மீன் வெந்துடும். பாருங்க, ஒரு மீனாக நான் சேர்த்துட்றேன். இதில் மீன் சேர்த்துட்டு எந்த மீன் எடுத்தாலும் சரி ஃப்ரெண்ட்ஸ், இதே ப்ராசஸ் தான். கட்லா ஒவ்வா எல்லாம் எடுத்திங்கன்னா அதோட மண்டை நல்லா பெருசாக இருக்கும். மண்டை அது போடுங்க. மீன் மண்டை போட்டால் கூட நல்லா உங்களுக்கு ஷைனியாக ஆகிடும் குழம்பு. நல்லா பாருங்கள், குழம்பு எப்படி சூப்பராக வந்திருக்கு. மீன் குழம்புன்னே சொல்ல மாட்டாங்க, தேன் குழம்புன்னு சொல்லுவாங்க. கரெக்டாக 5 நிமிஷம் கழித்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா 5 நிமிஷமாக கொதிச்சிடுச்சு. இப்போ கடைசியாக கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். கொத்தமல்லி தழை போட்டு இப்போ ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். மீன் எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
பாருங்கள் சூப்பராக மீன் வெந்துச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா குழம்பு சூப்பராக இருக்கும். இது மீன் குழம்புன்னே சொல்ல மாட்டாங்க, தேன் குழம்புன்னு சொல்லுவாங்க. அதுவும் இல்லாமல் மீன் வந்து வறுத்து சாப்பிட்றத விட குழம்புல சேர்த்து சாப்பிட்டா தான் ரொம்ப டேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட்டும் சரி சத்தம் சரி. இந்த மழை காலத்தில் மத்தி மீன் நெத்திலி மீன் எல்லாம் சீசன் மாதிரி வரும் ஃப்ரெண்ட்ஸ். விலை கூட கம்மியாக இருக்கும். பார்த்து நீங்களும் வாங்கி சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் மீன் எப்படி சூப்பராக வெந்து வந்திருக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே உடையுது. நீங்கள் அப்படியே ஆஃப் பண்ணிவிடுங்க. நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக இந்த மாதிரி கிளறி காமிக்கிறேன். கரெக்டாக 5 நிமிஷம் முடிஞ்ச உடனே நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே கொஞ்சம் ஆறின உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல குழம்பு திக்காக இருக்கும். மீனும் சூப்பராக வெந்திருக்கும். அதுவும் நான் இன்றைக்கி மண் சட்டியில் செஞ்சுருக்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற சட்டிலேயே செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபஸ்ட் தடவை பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நல்ல தகவல்களுடன் இன்னும் ஒரு வீடியோவில் மற்றும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களிடம் விடை பெறுவது ஆர்டி ரெசிபி, உங்கள் ஆர்டி ரெசிபி. பாய் ஃப்ரெண்ட்ஸ். Oh